திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நீதிமன்றங்களுக்கு நம்ம போகும்போது அந்த நீதிமன்றத்துல ஒரு வாசகம் இருக்கும், வாய்மையே வெல்லும். அதே போல சில பழமொழி சொல்லுவார்கள், வாயுள்ள பிள்ளை எங்க போனாலும் பழச்சிக்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மனுஷ வாழ்க்கையில வார்த்தை மிக அவசியம். பேசினா மட்டும் தான் தப்பித்து கொள்ளவும் முடியும், பேசினா மட்டும் தான் புரிய வைக்கவும் முடியும். மனிதனுடைய சிந்தனையை, மனிதனுடைய யோசனைகளை, மனிதனுடைய உணர்வுகளை வார்த்தை வழியாக நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா, எங்க எப்படி பேசணும் தெரியாது, யாருக்கு என்ன சொல்லணும் தெரியாது, எதை எப்படி சொல்லணும் தெரியாது, தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. என்னதான் ஒரு மனுஷன் எனக்கு வாய்ச்சாவடால் இருக்குது, நான் பேசி நான் ஜெயிச்சிடுவேன், என்னால் பேசி சமாளிக்க முடியும்னு சொல்லி சொன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல அந்த வார்த்தையினாலே, அந்த வாய்ச்சாவடால்னாலே என்ன பண்றாங்க, பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா சில நேரத்தில் தடுமாறுகிறோம். மனிதன் தன்னுடைய சுய பலத்தை தன்னை முழுமையாக சாருகிற பொழுது அந்த இடத்துல தோல்விகள் வருகிறதாக இருக்கிறது. அப்போ வேதத்தோடு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அவர் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் மோசே அனுப்புகிறார். அப்ப மோசே சொல்றார், நான் திக்குவாயனா இருக்கிறேன், என்னால சரியா பேச முடியாது, நான் எப்படி பார்வோன் இடத்துக்கு நான் போவேன், பார்வோன் அரண்மனையில் நான் எப்படி பேசுவேன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் நான் எப்படி பேசுவேன், நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ கடவுள் சொல்றாரு, மனுஷனை பேசுகிறவனாகவும் ஊமையனாகவும் பார்வை உள்ளவனாகவும் பார்வை இல்லாதவனாகவும் படிச்சதாரு நான் தானே, நான் உங்களோட இருக்கிறேன், நீ என்ன பேசணும் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். கடவுள் அந்த இடத்துல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்ன பேச வேண்டுமோ அதை நான் வெளிப்படுத்துறேன், உன் வாயில நான் பேசுறேன்னு சொல்லி கடவுள் அந்த இடத்துல சொல்லுகிறார். காரணம், மோசே தன்னுடைய குறைவை கடவுளத்துல சொல்லினதுனால. ஒருவேளை மோசே நினைச்சிருக்கலாம், என்னுடைய பேச்சு திறமையினால நான் பேச சொல்லிட்டு மோசே போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல போகல. அந்த இடத்துல தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய முடியாத சூழ்நிலையை கடவுளத்துல சொல்லுகிற பொழுது கடவுள் அவருடைய நிலைமையை மாற்றுகிறார். அப்ப இன்றைக்கு நாம கடவுளத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும், கடவுளத்தை ஜெபிக்க வேண்டும். என்னால பேச முடியும் சொல்லி நம்மை சாராம, நான் சிந்தித்து யோசித்து நான் பேசுவேன்னு சொல்லி நம்மை சார்ந்து இருக்காம கடவுளத்துல நாம கேட்கிற பொழுது கடவுள் நம்முடைய நிலைமைகளை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுளையே நம்பி தூய அவருடைய பலத்தினாலே ஊழியம் செய்து வந்தார். அநேக அற்புதங்களை செய்து வந்தார். வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அப்போ ஒரு முறை ஏசானத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா, ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பதில் சொன்னாலும் பிரச்சனை வரும். ராயனுக்கு வரி செலுத்த கூடாது என்று சொன்னா ராஜாவுக்கு எதிராக பேசுகிறாரு என்று சொல்லி பிரச்சனை வரும். அப்ப இந்த சூழ்நிலையில ஏசாண்டவர் அங்க தூய ஆளுடைய பிறந்தநாள் சொல்றாரு, ஒரு நாணயத்தை கொண்டு வர செய்து நாணயத்தை பார்த்துட்டு ராயனுக்குரியதை ராயனுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள். அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல தூய ஆவியானவர் ஏசாண்டவரை பலப்படுத்தினார், அவருடைய நாவிலிருந்து பேசினார். இன்றைக்கு நாமும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், பேச தெரியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும், நம்ம இயேசு ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது ஏசாண்டவர் தம்ம தூய ஆவினால நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுகிறார், நம்மை பேச முடியாத நம்முடைய நிலைமையை மாற்றி போடுகிறார். எங்க என்ன எப்படி பேச வேண்டுமோ அதை பேச செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், அதுதான் வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் நீ போ, நான் உன் நாவிலிருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் தூய ஆவியானவரை பார்த்து சொல்றார், நீ போ, நீ பேச வேண்டியதை உன் நாவிலிருந்து நான் பேசுவேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் தூய ஆவியுடைய ஒத்தாசையினால எங்க எப்படி பேச வேண்டுமோ, யாருக்கு எப்படி என்ன சொல்ல வேண்டுமோ, நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை, மகிழ்வான வார்த்தைகளை, இயேசுவை பற்றின சுவிசேஷ வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை
தூய ஆவியின் பலத்தினால நாம் வல்லமையோடு நம்ம பேசுவோம், வல்லமையோடு நம்ம சொல்லுவோம். கடவுள் நம்மை பலப்படுத்துவார், அந்த கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.